மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தொலைந்து போனவர்கள் என்பதை பற்றி பார்த்தோம். நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு வாழுவதையே மாயை என்று பட்டியலிட்டு காட்டுகிறார் கவிக்கோ. வானம் வெளுப்பதை உன்னுடைய விடியலாக கருதி கொண்டு தினந்தோறும் விடிந்து விட்டதென்று கூறுவாய். காகிதம் தின்னுதல் என்னும் மனப்பாட கல்வியை மேற்கொண்டு கற்றேன் என்று சொல்லுவாய். வெறும் பிள்ளைகளை பெறுதல் மட்டுமே செய்து கொண்டு பெற்றேன் என்று பேசுவாய். நீ கொண்ட அழுக்கோ போகாமல் குளித்தேன் என்று காலங்காலமாக சொல்லிக்கொண்டிருப்பாய். உனக்கு சொந்தமில்லாதவற்றை பிறருக்கு கொடுத்துவிட்டு கொடுத்தேன் என்று சொல்லுவாய். வெறும் உடலுக்கு அணிவதோ உடை, ஆனாலும் உடையணிந்தேன் என சொல்லுகிறாய். விடையை கண்டுவிட்டேன் என்று உரைப்பாய், ஆனால் நீயே ஒரு வினாவாக நிற்கிறாய். தின்றேன் என்று சொல்லுவாய், ஆனால் அணு அணுவாக உன்னை தின்னும் பசிக்கு நீ இரையாவாய். வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லுவாய், ஆனால் மனிதர்கள் எல்லோருமே தாங்கள் பெறக்கூடிய வெற்றியில்தான் தோற்றுப்போகிறார்கள். நான் என்று பேசுவாய், உண்மையில் அது நீ என்று. வெறும் நாடக வசனமே ஆகும். பொய்மையின் பிடியில் மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கும் மக்கள் விடுபட வழிகாட்டும் கவிக்கோ ஏன் என்ற வினாவினை எழுப்பி அதன் ஒளியிலே உன்னை தேடு என்கிறார். அக்கேள்வியின் வெளிச்சத்தில் தன்னை தேட வேண்டும் என்பதை அப்துல் ரகுமான் மாயையிலிருந்து விடுபட காட்டுகின்ற வழியாகும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மனோன்மணியம். பே. சுந்தரனார் அவர்கள் வெளிநூலாக தழுவி எழுதிய மனோன்மணியம் என்ற நூலை பற்றி, அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பாடலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 210 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பேராசிரியர் சுந்தரனார். பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் 1855ஆம் ஆண்டு பிறந்தவர். 1855ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் பெருமாள் பிள்ளை, தாயார் பெயர் மாடத்தி அம்மையார். பெருமாள் பிள்ளை, மாடத்தி அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. கேரள மாநிலத்தை சார்ந்த ஆலப்புழை என்ற ஊரில் பிறந்தவர். திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராகவும்
முதல்வராகவும் பணியாற்றியிருக்கின்றார். சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கின்றது. அவருடைய மனோன்மணியம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீராறுங்கடலுடுத்த என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அமைந்திருக்கின்றது. 1970 ஆண்டு ஜூன் மாதம் அதனை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக அறிவித்திருந்தார்கள். மனோன்மணியம் பாண்டிய நாட்டினுடைய மன்னன் சீவகன், அவருடைய மகள் மனோன்மணி என்பவர். மனோன்மணியை தலைவியாக கொண்டு இந்நாடக நூலானது அமைந்திருக்கின்றது. அதனால் இந்நூலானது இப்பெயரை பெற்றிருக்கின்றது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் முத்தமிழுள் இது நாடகத்தமிழ் என்ற வகையை சார்ந்தது. தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூலாக இருக்கக்கூடியது மனோன்மணியம். ஆங்கில மொழியில் லிட்டன் பிரபு என்பவர்கள் எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி மனோன்மணியம் என்ற இந்நூலானது எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்நூலை வழிநூல் என்றும் சொல்லலாம். எனினும் இந்நூலை ஆசிரியர் முதல் நூல் என்று சொல்லும்படி அதனை படைத்தளித்திருக்கின்றார். இந்நூலானது 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டிருக்கின்றது. இதில் உள்ள கிளைக்கதை, இந்த மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் என்ற நூலாகும். இந்நூலில் இயற்கை வர்ணனையும் கற்பனையும் தத்துவ பொருளும் உலகியல் உண்மையும் பிற அரிய கருத்துக்களும் அடங்கியிருக்கின்றன. அவற்றை ஆசிரியர் செந்தமிழ் நயத்துடன் அமைத்திருக்கின்றார். தமிழில் இருக்கக்கூடிய செய்யுள் நாடக நூல்களுள் மனோன்மணியம் என்பது தன்னிகரற்ற நாடக நூலாய் திகழ்கின்றது. பாடலை காண்போமா மன்னர்களே? நன்றி. மனோன்மணியம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம் மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்கிறது. 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் எழுதப்பட்ட நூல்தான் மனோன்மணியம் என்பது. இந்நூலானது மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் மக்களுக்கு ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்நூலானது தமிழெண்ணை பெற்றிருக்கக்கூடிய அணிகலனாகவும் அமைந்திருக்கின்றது. நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த மனோன்மணியம் என்னும் இந்த நாடக நூலானது காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூலாக விளங்குகின்றது. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனுள் மூழ்கி இணையில்லாத ஊக்கமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவதாக அமைந்திருக்கின்றது இந்நூலானது. சீவகன் என்ற பாண்டிய மன்னன் வெள்ளை உள்ளம் கொண்டவன். ஆனால் அவன் அமைச்சனான குடிலன் வஞ்சகமே வடிவானவனாக அமைந்திருக்கின்றான்.
அக்குடிலன் தான் மன்னனாக வேண்டுமென்று திட்டமிட்டான். ஆகவே அவன் மதுரையை விடுத்து திருநெல்வேலியை பாண்டிய நாட்டு தலைநகராக்கி அங்கே ஒரு கோட்டையை அமைத்தான். சீவகனினுடைய குலகுரு சுந்தரமுனிவர் என்பவர். அவர் அந்த கோட்டையை சுற்றி பார்க்கின்றார். குடிலனினுடைய வஞ்சக செயலை அவர் அறிகின்றார். அதனை குறிப்பாக மன்னனுக்கு உணர்த்தினார். ஆனால் சீவகன் அதனை உணரவில்லை. ஆகவே மன்னனையும் அவருடைய மகளையும் காக்க வேண்டும் என்று முனிவர் திட்டமிடுகின்றார். நடராசன், நாராயணன் போன்ற சிலரினுடைய உதவியோடு ஒரு இரகசிய சுரங்க வழியினை அரண்மனையிலிருந்து அமைக்க திட்டமிடுகின்றார். தன்னுடைய அறையிலிருந்து ஆசிரமம் வரை யாருக்கும் அறியாத வகையில் சுரங்கம் அமைக்கக்கூடிய பணியை நடராசனுக்கு அளித்திருந்தார். நடராசனும் அந்த பணியை ஓரளவு முடித்துவிட்டான். இன்னும் சிறுபகுதி வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் இன்றிரவு முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக நடராசன் தனித்திருந்தான். அப்பொழுது தனக்குத்தானே அவன் பேசிக்கொள்கின்றான். 3ஆம் அங்கம் 2ஆம் களம். இடம் உட்புறத்தே ஊர்சார். காலம் ஏற்பாடு. நடராசன் தனிமொழி. இலக்கு வேண்டும். காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கினும் முடியும். எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது. காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கினும் முடியும். எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது. பாடல் புரிந்த மன்னர்களே, காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கினும் முடியும். எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது. புரிந்ததா? நன்றி. காலையில் கடிநகர் கடந்து. காலையில் விடியற்காலையில் எழுந்து, விடியற்காலையிலேயே எழுந்து கடிநகர் கடந்து. கடிநகர், கடி அப்படின்னா காவல். மிகவும் காவல் உடைய நகரத்தினை கடந்து சென்று, விடியற்காலையில் எழுந்து மிகுந்த காவல் அமைந்திருக்கக்கூடிய நகரினை கடந்து சென்று நமது வேலை முடிக்குதும், நமது வேலை நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சுரங்கம் அமைக்கக்கூடிய பணியினை மிக விரைவாக செய்து முடிப்போம். விடியற்காலையிலேயே எழுந்து மிகுந்த காவல் அமைந்திருக்கக்கூடிய அந்த நகரத்தினை கடந்து சென்று, அதிகமான பாதுகாவலர்கள் அமைந்து மிகுந்த காவல் காக்கக்கூடிய அந்த நகரத்தை கடந்து சென்று நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சுரங்கம் அமைக்கின்ற அந்த வேலையை நாம் செய்து முடிப்போம். இன்று இரா முடிக்கினும் முடியும். இன்று இரவே இந்த பணியை நாம் முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது முடிந்துவிடும். இன்று இரவோடு இந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பணியை முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து நாம் செய்தோம் என்றால் அந்த பணியை நாம் முடித்து விடுவோம்.
எவ்வினையோர்க்கும் எவ்வினை எத்தகைய வினை தொழில் செயல் புரிபவர்களுக்கும் தொழில் புரிபவர்களுக்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இம்மை இந்த உலகத்தில் தன்னை இயக்குவதற்கு இன்பம் பயக்கும், இன்பத்தினை தருகின்ற ஒரு இலக்கு வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். எத்தகைய தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவர்களை இயக்குவதற்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு லட்சியம் வேண்டும். இந்த லட்சியம் எனக்கு இருக்கின்றது, அந்த லட்சியத்தை அடைவதற்கு நான் முயற்சி செய்வேன், அந்த லட்சியத்தை அடையும் வரை நான் ஓய மாட்டேன் என்று ஒரு இலக்கானது இருக்க வேண்டும். அந்த இலக்குதான் அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கும். அது உயிர்க்கு ஒரு தூண்டுகோல் போலாம். அந்த லட்சியமே அதனை கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு ஒரு தூண்டுகோல் போன்றதாக அமைகின்றது. அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த லட்சியமே அந்த உயிருக்கு ஒரு தூண்டுகோல் போன்றதாக அமைந்திருக்கின்றது. ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது? ஈண்டு இந்த உலகத்தில் எப்பொருள்தான், எந்த பொருள்தான் இலக்கற்று இருப்பது, லட்சியம் என்பது இல்லாமல் இருப்பது? இந்த உலகத்தில் எந்த பொருள்தான் எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் இருக்கின்றது? எல்லா பொருளுக்கும் ஏதேனும் ஒரு லட்சியம் இருக்கின்றது என்று சொல்கின்றார். விடியற்காலையில் எழுந்து காவலை கொண்டிருக்கக்கூடிய அந்த நகரத்தை கடந்து சுரங்கம் அமைக்கக்கூடிய வேலையினை நாம் செய்து முடிப்போம். இன்று இரவே இந்த பணியை நாம் முடிக்க முயற்சி செய்தாலும் அது முடிந்துவிடும். என்னுடைய மனம் கவர்ந்த வாணியின் மதிமுகமன்றோ என் மனத்திலிருந்து இப்பணியை செய்கின்றது. அதனாலன்றோ இவ்வேளை இவ்வளவு விரைவாய் முடிந்தது. எத்தொழில் புரிபவர்களுக்கும் இம்மையில் இயக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். அதுவே அந்த உயிருக்கு தூண்டுகோலாகவும் அமைந்து விடுகின்றது. இந்த உலகில் எந்த பொருளுக்குத்தான் லட்சியம் என்பது இல்லாமல் இருக்கின்றது? எல்லா பொருள்களுக்கும் இந்த உலகத்தில் லட்சியம் என்பது இருக்கின்றது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக அவை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்கின்றார் இந்த பாடலினுடைய புலவர். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. புள்ளின் பரிவு. ஒரு சிறு புள்ளினுடைய பரிவு. இதோ ஓ இக்கரை முளைத்த இச்சிறு புல் சதா தன் குறிப்பொடு சாறுதல் காண்டி அச்சிறு பூக்குலை அடியொன்று உயர்த்தி இதமுற தேன்துளி தாங்கி ஈக்களை நலமுற அழைத்து நல்லூன் அறுத்தி பதமுற தனது பூம்பராகம் பரப்பித்து ஆசையிலா சிறுகாய் ஆக்கி இதோ தன் தூசிடை சிக்கும் தொட்டியும் கொடுத்தே இவ்வையின் யாமெலாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை, சிறார் நீர் பிழைப்பதற்கு ஏகுமின் புல் ஆ எருது அயத்து ஒருசார் சிக்கி நீர் சென்மின் எனத் தன் சிறுவரை புக்கவிட்டிருக்கும் இப்புள்ளின் பரிவும் பொறுமையும் புலனுங்காண்போர் ஒன்றையும் சிறுமையாச் சிந்தனை செய்யாது ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் சால் அன்பும் போற்றுதம் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும் பார்த்து பார்த்து தம் கண் பணிப்ப ஆர்த்தெழும் அன்பினால் அனைத்தையும் கலந்து தம் என்பெல்லாம் கரைக்கும் நல்லின்பம் திளைப்பர். இதோ ஓ இக்கரை முளைத்த இச்சிறு புல் சதா தன் குறிப்பொடு சாறுதல் காண்டி
அச்சிறு பூக்குலை அடியொன்று உயர்த்தி இதமுற தேன்துள்ளி தாங்கி ஈக்களை நலமுற அழைத்து நல்லூன் அறுத்தி பதமுறத் தனது பூம்பராகம் பரப்பித்து ஆசையிலா சிறுகாய் ஆக்கி இதோ தன் தூசிடைச் சிக்கும் தொட்டியும் கொடுத்தே இவ்வையின் யாமெலாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை சிறார் நீர் பிழைப்பதற்கு ஏகுமின் புல் ஆ எருது அயத்து ஒருசார் சிக்கி நீர் சென்மின் எனத் தன் சிறுவரை புக்கவிட்டிருக்கும் இப்புல்லின் பரிவும் பொறுமையும் புலனுங்காண்போர் ஒன்றையும் சிறுமையா சிந்தனை செய்யாது ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் சால் அன்பும் போற்றுதம் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும் பார்த்து பார்த்து தம்கண் பணிப்ப ஆர்த்தள்ளும் அன்பினால் அனைத்தையும் கலந்து தம் என்பெல்லாம் கரைக்கும் நல்லின்பம் திளைப்பர். புரிந்தது அமணர்களே? நன்றி. இதோ ஓ இக்கரை முளைத்த இச்சிறுபுல், இதோ இக்கரை, இந்த வாய்க்காலினுடைய கரையில் முளைத்திருக்கக்கூடிய இச்சிறு புல்லானது, இதோ இந்த வாய்க்காலினுடைய கரையில் முளைத்திருக்கக்கூடிய இந்த சிறு புல் சதா தன் குறிப்போடு சாறுதல் காண்டி, சதா எப்பொழுதுமே அந்த சிறு புல்லானது எப்பொழுதுமே தன் குறிப்போடு தன்னுடைய குறிக்கோளோடு சாறுதல் செயல்படுவதை காண்டி காண்பாயாக. இதோ இந்த வாய்க்காலினுடைய கரையில் முளைத்திருக்கக்கூடிய இந்த சிறு புல்லானது எப்பொழுதுமே தன்னுடைய குறிக்கோளுடனே செயல்படுவதை காணுங்கள். தனக்குரிய குறிக்கோளோடு அந்த புல்லானது செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் காணுங்கள். அதன் சிறு பூக்குலை அடியொன்று உயர்த்தி, அது தன்னுடைய சிறிய பூக்குலையின் காம்பினை உயரச் செய்து, அது தன்னுடைய சிறிய பூக்குலையினுடைய அடியொன்று உயர்த்தி காம்பினை உயரச் செய்து இதமுற தேன்துள்ளி தாங்கி, இதமுற தேன்துள்ளி தாங்கி, இதமுறை மிக இனிமையாக தேன் துளிகளை தாங்கிக் கொண்டு, மிக இனிமையாக தேன் துளிகளை தாங்கிக் கொண்டு ஈக்களை நலமுற அழைத்து, ஈக்களை தேனீக்களை எல்லாமே நலம் பெறுமாறு இங்கே வாருங்கள் என்று அவற்றை அழைத்து நல்லூன் அருத்தி நல்ல உணவான தேனினை அருந்தச் செய்து பதமுற தனது பூம்பராகம் பரப்பித்து, பதமுறை என்பது கரு உருவாக, அந்த பூக்களினுடைய கரு உருவாக தனது பூம்பராகம் அப்படின்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடியை பரவச் செய்து குற்றமில்லாத சிறுகாய் ஆக்கி, காய்களை உண்டாக்கி, ஒரு பூ மலர்ந்திருக்கின்றது என்றால் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிந்துவதற்காக தேனீக்கள் வண்டுகள் அதன் மீது வந்து அமர்ந்தால்தான் அந்த பூக்கள் காயாக மாறும். இல்லை அப்படின்னா அந்த பூவாகவே இருந்து கீழே விழுந்துவிடும். இப்போ நிறைய பூக்கள் இருக்கும், பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய செடிகள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பூக்கள் அனைத்துமே காய்களாக மாறாது. ஒரு சில பூக்கள் காயாக மாறும், ஒரு சில பூக்கள் வாடி கீழே விழுந்துவிடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி மகரந்த சேர்க்கை நடத்துவதற்காக தேனீக்களோ வண்டுகளோ வந்து அதன் மீது அமர்ந்தால்தான் அந்த பூ காயாக மாறும். அதன் மீது அமரவில்லை அப்படின்னா அந்த பூ வாடி கீழே விழுந்துவிடும். அப்படி குற்றமற்ற காய்களை உண்டாக்கி இதோ
தன் தூசிரை சிக்கும் தோட்டியும் கொடுத்தே. இதோ தன்னுடைய உடையை காட்டி, என்னுடைய தூசு இடை சிக்கும், என்னுடைய உடையிலே சிக்கிக் கொள்ளுகின்ற தொட்டியும் கொடுத்து, தொட்டினா துரட்டி, அந்த பூ பறிக்கக்கூடிய அந்த துரட்டியும் கொடுத்து, இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில், இவ்வையின் இந்த இடத்திலேயே, யாமெல்லாம் நாம் அனைவரும், செவ்விதின் துண்ணில் ஒரே இடத்தில் கூட்டமாக வாழ்ந்திருந்தாள், இந்த இடத்திலேயே நாம் அனைவரும் கூட்டமாக வாழ்ந்திருந்தால் தழைப்பதற்கு இடமில்லை, நாம் செழித்து தழைப்பதற்கு இடமில்லாமலே போய்விடும். நாம் செழித்து தழைப்பதற்கு இடமென்பது இல்லாமலே போய்விடும். சிறார் நீர் பிழைப்பதற்கு ஏகுமின், சிறுவர்களாகிய நீங்கள் பிழைப்பதற்கு, நீங்கள் வாழ்வதற்காக வேறு இடங்களுக்கு சென்று விடுங்கள். சிறுவர்களாகிய நீங்கள் வாழ்வதற்காக வேறு இடங்களுக்கு சென்று விடுங்கள். புல் ஆ எருது ஆயத்து ஒருசார் சிக்கினீர் சென்மின். புல் என்பது பறவைகள், பசுக்கள், எருதுகள், அயம் என்பது ஆடுகள் ஆகியவற்றினுடைய உடலில் ஒருசார் சிக்கினீர் சென்மின், அவர்களுடைய உடலில் ஒருபுறம் ஒட்டிக்கொண்டு செல்லுங்கள். உங்களை மேய்வதற்காக அங்கு வரக்கூடிய பறவைகள், பசுக்கள், எருதுகள், ஆடுகள் அவற்றினுடைய உடலில் ஏதேனும் ஒரு புறத்தில் ஒட்டிக்கொண்டு நீங்கள் அவர்கள் செல்லுகின்ற வழியில் செல்லுங்கள். என தன் சிறுவரை புக்கவிட்டிருக்கும் இப்புல்லின் பரிவும், என தன் சிறுவரை என்று தன்னுடைய குழந்தைகளாகிய காய்களை போகவிட்டிருக்கக்கூடிய அந்த புல்லினுடைய பரிவும் அன்பையும் பொறுமையும் புலனும் காண்போர், அதனுடைய பொறுமையையும் புலன் அறிவையும் காண்பவர்கள். அந்த கால்நடைகளோடு அவற்றினுடைய உடலில் ஒட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று தன்னுடைய குழந்தைகளாகிய காய்களை போகவிட்டிருக்கக்கூடிய அந்த புல்லினுடைய அன்பையும் பொறுமையையும் அறிவையும் காண்பவர்கள் ஒன்றையும் சிறுமையாச் சிந்தனை செய்யாது, எதை பற்றியும் சிறுமையாக அற்பத்தனமாய் சிந்தனை செய்யாமல் ஆங்காங்கு தோற்று பேரழகும், ஆங்காங்கே தோற்றும் காட்சி தருகின்ற பேரழகினையும் ஆற்றல் சால் அன்பும், ஆற்றல் பொருந்திய வலிமை பொருந்திய அதனுடைய அன்பினையும் போற்றும் தம் குறிப்பிற்கு ஏற்றதோர் முயற்சியும், போற்றுவதற்கு உரியதாக இருக்கக்கூடிய தங்களுடைய குறிக்கோளுக்கு ஏற்ற முயற்சியையும் பார்த்து கண்டு தன் கண் பணிப்பேன் மகிழ்ச்சி கண்ணீர் வடிய ஆர்த்தலும் அன்பினாள், நிறைந்து எழுகின்ற அன்பினாள் அனைத்தையும் கலந்து எல்லாவற்றிலும் இணைந்து தம் என்பு எல்லாம் கரைக்கும், தன்னுடைய எலும்பையும் உருக்கும்படியான, என்புன எலும்பு, தன்னுடைய எலும்பையும் உருக்கும்படியான நல்லின்பம் திளைப்பர், நல்ல இன்பத்திலே மூழ்கி திளைப்பார்கள். புரிந்த தமிழர்களே, இதோ இந்த வாய்க்காலின் கரையில் முளைத்துள்ள இச்சிறுபுல் எப்பொழுதும் தன் குறிக்கோளுடனே செயல்படுதலை காண்பாயாக. அது தன் சிறிய பூக்குலையின் காம்பினை உயரச் செய்து இனிமையாய் தேன் துளிகளை தாங்கி நிற்கின்றது. தன் பால் தேனீக்களை எல்லாம் அழைத்து அவற்றினை நல்ல உணவான தேனை அருந்தச் செய்கிறது. அவற்றின் வழியே கருவுருவாக தன்னிடமுள்ள மகரந்த பொடியை பரவச் செய்து குற்றமற்ற சிறிய காய்களை உண்டாக்கியுள்ளது. அவற்றிற்கு உடையில் சிக்கும் துரட்டியும் கொடுத்து அவர்களை பார்த்து, என் சிறுவர்களே, நாம் அனைவரும் ஒரே இடத்தில் கூட்டமாய் வாழ்ந்தால்
நாம் செழித்து தழைப்பதற்கு இடம் இராது. ஆகையால் நீங்கள் நன்கு வாழ வேறு இடங்களுக்கு செல்லுங்கள். அதற்கு நீங்கள் பறவை, பசு, எருது, ஆடு ஆகியவற்றினுடைய உடலில் ஒருபுறம் ஒட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறி தன் குழந்தைகளாகிய காய்களை புல் போக விட்டிருக்கிறது. இத்தகைய புல்லினுடைய அன்பையும் பொறுமையையும் அறிவினையும் காண்பவர்கள் எதையும் அற்பமானது என்று எண்ணி பார்க்க மாட்டார்கள். ஆங்காங்கே காட்சி தருகின்ற பேரழகினையும் வலிமை பொருந்திய அன்பினையும் போற்றுதலுக்குரிய தம் குறிக்கோள்களுக்கு ஏற்ற முயற்சியையும் கண்டு தம் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வடிப்பார்கள். நிறைந்து எழுகின்ற அன்பினால் எல்லாவற்றிலும் இணைந்து தம் எழும்பையும் முறுக்கும்படியான நல்ல இன்பத்திலே மூழ்கி திளைப்பார்கள் என்று சொல்கின்றார் சுந்தரனார் அவர்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மனோன்மணியம் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். இலக்கு வேண்டும். காலையில் காவலை கொண்ட நகரினை கடந்து சுரங்க வழி அமைக்கும் வேலையினை முடிப்போம். இன்று இரவே இப்பணியை முடிக்க முயன்றாலும் முடிந்துவிடும். என் மனம் கவர்ந்த வாணியின் மதிமுகமன்றோ என் மனத்திலிருந்து இப்பணியை செய்கிறது. அதனால் அன்றோ இவ்வேளை இவ்வளவு விரைவாய் முடிந்தது. எத்தொழில் புரிவோர்க்கும் இம்மையில் இயக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். அதுவே உயிர்க்கு தூண்டுகோல் ஆகும். இவ்வுலகில் எந்த பொருள்தான் லட்சியம் இல்லாமல் இருக்கிறது? இதோ இந்த வாய்க்காலின் கரையில் முளைத்துள்ள இச்சிறு புல் எப்பொழுதும் தன் குறிக்கோளுடனே செயல்படுதலை காண்பாயாக. அது தன் சிறிய பூக்குலையின் காம்பினை உயரச் செய்து இனிமையாய் தேன் துளிகளை தாங்கி நிற்கிறது. தன் பால் தேனீக்களை எல்லாம் அழைத்து அவற்றினை நல்ல உணவான தேனை அருந்தச் செய்கிறது. அவற்றின் வழியே கருவுருவாக தன்னிடமுள்ள மகரந்த பொடியை பரவச் செய்து குற்றமற்ற சிறிய காய்களை உண்டாக்கியுள்ளது. அவற்றிற்கு உடையில் சிக்கும் துரட்டியும் கொடுத்து அவர்களை பார்த்து, என் சிறுவர்களே, நாம் அனைவரும் ஒரே இடத்தில் கூட்டமாய் வாழ்ந்தால் நாம் செழித்து தழைப்பதற்கு இடம் இராது. ஆகையால் நீங்கள் நன்கு வாழ வேறு இடங்களுக்கு செல்லுங்கள். அதற்கு நீங்கள் பறவை, பசு, எருது, ஆடு ஆகியவற்றினுடைய உடலில் ஒருபுறம் முட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறி தன் குழந்தைகளாகிய காய்களை புல் போக விட்டிருக்கிறது. இத்தகைய புல்லினது அன்பினையும் பொறுமையையும் அறிவினையும் காண்பவர்கள் எதையும் அற்பமானது என்று எண்ணி பார்க்க மாட்டார். ஆங்காங்கு காட்சி தரும் பேரழகினையும் வலிமை பொருந்திய அன்பினையும் போற்றுதலுக்குரிய தம் குறிக்கோளுக்கு ஏற்ற முயற்சியையும் கண்டு தம் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வடிப்பர். நிறைந்து எழும் அன்பினால் எல்லாவற்றிலும் இணைந்து தம் எழும்பையும் முறுக்கும்படியான நல்ல இன்பத்திலே மூழ்கி திளைப்பர். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 210 மற்றும் 211. பக்கம் எண் 210 மனோன்மணியம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 211 வாய்க்காலின் விசித்திரம் என்பதனுடைய சொல்லும் பொருளும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 221. பக்கம் எண் 221 குருவினா. முதல் குருவினா. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் ஞார்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது என்ற குருவினாவும் சிறுவினா. மூன்றாவது சிறுவினா. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன அவை என்ற சிறுவினாவும் ஐந்தாவது சிறுவினாவும் இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக என்ற சிறுவினாவும். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். அந்த 3 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 284 இடம்பெற்றுள்ளது. 284
ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யார்க்குள்ள. இவ்வடி எதனை குறிக்கிறது? இவ்வடி நாங்கோல் புழுவை குறிக்கிறது. அது சத்தற்ற நிலத்து மண்ணையும் நன்றாய் கிளறி உண்டு மெழுகை காட்டிலும் இலகிய பதமாய் மாற்றி உள்ளவர்க்கு உதவுகிறது. அது செய்யும் இவ்வுதவியினை எண்ணிப்பாராமல் எண்ணற்ற புழுக்களும் பூச்சிகளும் அதற்கே இடையூறு விளைவிக்கின்றன. அதை பொறுத்து கொண்டு அது வாழ்கிறது. அதேபோல் அடுத்த பக்கத்தில் சிறுவினா. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக என்பதும் அதற்கு கீழே வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை என்பதும். இந்த 3 வினாக்களுள் குருவினாவை எழுதிக் கொள்ளுங்கள். குருவினா சிறுவினா ஆகிய இரண்டையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.